அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. பிரபல நடிகர், தற்காப்பு கலை வீரர் ப்ரூஸ்லி பிறந்த தினம் என்று முக்கியமான ஒரு ஆளுமை, உலக புகழ்பெற்ற தற்காப்பு கலைஞரும் பிரபல நடிகருமான ப்ரூஸ்லி பிறந்த தினம் என்று. இவர்கிட்ட ஒரு பழமொழி இருக்குது, எனக்கு பல விஷயங்களை பல மாதிரி செய்கிறவனை பிடிக்காது, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறவனை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் சொல்கிற அந்த பழமொழிக்கு நான் ஆப்போசிட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு விஷயத்தில் உருப்படியாக ஒன்றும் செய்ய மாட்டேன். உருப்படி என்றால் முழுமையாக செய்யாமல் இருப்பது. பகுதி செஞ்சும் வெற்றி அடைஞ்சவங்க உலகத்தில் இருக்கிறாங்க. அது மாதிரி நான் என்னை திருப்திப்படுத்துகிறதா சொல்கிறேன். நான் பாதி இறங்கி செய்ய தான் செய்வேன். அதில் நான் வெற்றி காணவும் செஞ்சுருக்கிறேன் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் 1940ஆம் ஆண்டு பிறந்தார். சீன வம்சாவளியைச் சேர்ந்தவரான தந்தை நாடக கலைஞர், சினிமா உலகிலும் பலருடன் பழக்கம் கொண்டவர் என்பதால் குழந்தை நட்சத்திரமாக படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சீன பாரம்பரியம் சார்ந்த கல்வி பெறுவதற்காக ஹாங்காங்கில் உள்ள உறவினர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். பிப்மான் என்ற குருவிடம் தற்காப்பு கலையை ஆர்வத்துடன் கற்றார். படிப்பை விடவும் அடிதடிகளில் தான் அதிக நேரம் கழிந்தது. இதற்கு முடிவு கட்டுவதற்காக மீண்டும் சான் பிரான்சிஸ்கோ அனுப்பப்பட்டார். உணவகத்தில் பகுதி நேரமாக வேலை செய்து கொண்டே வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். தத்துவத்தில் ஆழ்ந்த ஞானம் பெற்றவர். சொந்தமாக ஒரு நூலகமே வைத்திருந்தார். சீன தற்காப்பு கலையை உலகம் முழுவதும் பரப்பும் நோக்கில் தற்காப்பு பயிற்சி பள்ளி தொடங்கினார். மேற்கத்திய மல்யுத்தம், ஜூடோ, கராத்தே, குத்துச்சண்டையுடன் சில புதிய முறைகளையும் சேர்த்து புது வடிவிலான தற்காப்பு கலையை உருவாக்கினார். ஜூட் குன் டோ என்ற கலை இவரால் பிரபலமடைந்தது. தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார். ஹாலிவுட்டில் கதாநாயகனாக வேண்டும் என்று எண்ணம் நிறைவேறாததால் மனம் சோர்ந்து ஹாங்காங் திரும்பினார். 1971இல் தி பிக் பாஸ் படத்தில் நடித்தார். ஆசிய கண்டத்தை அசத்திய படம் ஹாலிவுட்டின் கவனத்தை ஈர்க்கவில்லை. அடுத்து வெளிவந்த பிஸ்ட் ஆஃப் பியூரி மாபெரும் வெற்றி பெற்றது. 1972இல் ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் என்ற படத்தை தயாரித்தார். திரைக்கதையும் இயக்கமும் இவரே. இப்படம் பெரும் வரவேற்பு பெற்றது. ஏராளமான அமெரிக்கர்கள் இளைஞர்கள் இவரது வெறித்தனமான ரசிகர்களாக மாறினர். உடனடியாக அடுத்த படத்தை தயாரிப்பில் இறங்கினார். ஹாலிவுட் படங்களில் நடிக்கும் வாய்ப்புகள் தேடி வந்தன. தனது ஹாலிவுட் கனவு நிஜமாகும் சந்தர்ப்பத்தை நழுவ விட அவர் விரும்பவில்லை. சொந்த படம் தயாரிக்கும் வேலையை நிறுத்திவிட்டு என்டர் தி டிராகன் பட வேலைகளில் இறங்கினார். ரிட்டர்ன் தி டிராகன் அப்படின்ற ஒரு படம் இவர் தயாரித்தது வெற்றி அடையுது. அதுக்கடுத்து ஹாலிவுட் படமான என்டர் தி டிராகன் அப்படின்ற ஒரு பட வேலையில் இறங்குறாரு. சண்டை காட்சிகளில் இவரது வேகத்துடன் கேமராவின் வேகம் ஈடு கொடுக்க முடியாமல் 24 என்று இருந்த ஃப்ரேம் அளவை 34ஆக மாற்றிய ஹாலிவுட் வரலாறு இன்றளவும் பேசப்படுகிறது. 1973இல் இவரது என்டர் தி டிராகன் திரைப்படம் ரிலீஸ் தேதி நெருங்கி கொண்டிருந்தது. அப்போது பாதியில் நின்ற தனது கேம் ஆஃப் டெத் என்ற திரைப்படம் குறித்து விவாதிக்க வெளியே சென்றவர் மர்மமான முறையில் இறந்தார். 4 படங்களில் நடித்து உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்களை பெற்ற சாதனையாளரான ப்ரூஸ்லி 33 வயதில் காலமாகி விடுகிறார். இவரது மறைவுக்கு பிறகு வெளிவந்த என்டர் தி டிராகன் படம் உலகம் முழுவதும் வசூலில் சாதனை படைத்தது. இவ்வளவு குறுகிய காலத்தில் உலகெங்கும் உள்ள இளைஞர்களை ஈர்த்த தனி மனிதன் ப்ரூஸ்லியாகத்தான் இருக்கும். 33 வயசுலேயே இறந்து போகிறார். ராமானுஜன் மாதிரி, பரிதிமார் கலைஞர் மாதிரி. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. பிரபல நடிகர், தற்காப்பு கலை வீரர் ப்ரூஸ்லி அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தவர். 1940இல் பிறந்தார். வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? நவம்பர் 27 வியாழக்கிழமை, 40ஆம் ஆண்டு பிறந்து 1973 இறந்துருக்கிறாரு. ரொம்ப ஒரு சாதனை தான். கடைசி வருஷம் புகழ் உச்சத்தில் இருந்து கடைசியில் இறந்து போகிறான்றது ரொம்ப மோசமான ஒரு பின்னடைவான ஒரு காலகட்டம். நாளைக்கு நவம்பர் 28 மாபெரும் ஒரு ஆளுமை, தமிழ் புலவர் மற்றும் முருகபக்தர் ஒருத்தரை பார்க்க இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. வியாழக்கிழமை. நன்றி, வணக்கம்.